தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே கல்வி செல்வங்கள் ஏழையின் கனவென எத்தனை காலங்கள் கடந்தன அந்த கனவினை இன்று நனவாக்கி வெற்றி நடை போடும் தமிழகம் ஆலைகள் சாலைகள் கிடுகிடுவென வேலை வாய்ப்புகள் மளமளவென வந்து நிறைந்திட வாழ்வு மலர்ந்திட வெற்றி நடை போடும் தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே ஓகே வேணும் போகலாம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் சிறப்பான முறையில் அம்மா அரசை முன்னெடுக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டாங்க. நம்முடைய கோவை மாவட்டத்தில் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை தந்திருக்கிறார்கள். 5 ஆண்டு காலத்திலே 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கும்போது சரி, இன்றைக்கு குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை பூரா இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே இன்றைக்கு அற்புதமான ஒரு சாலை சீர்மிகு நகர திட்டத்தில் ஸ்மார்ட் சாலை, ஸ்மார்ட் ரோடு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அற்புதமாக டிபி ரோடு திவான் பகதூர் ரோட்டில் ஆரஸ்வரம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சாலை அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, நீங்களே பார்த்துருப்பீங்க. மாதிரி சாலையாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இபி லைனு, வாட்டர் லைனு, யூஜிடி போன்ற எல்லாமே டெக்டில் போகும். அதே போல் இந்த பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங்கும் இன்றைக்கி வேகமாக வேலை நடந்துகிட்ருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் அனைத்து குளங்களும் 9 குளங்கள் மேம்படுத்தப்பட்டு அதுவும் ஒரு பகுதி முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வாரத்தில் முழுமையாக பொதுமக்களுடைய நேரடியாக பார்வையிட அனுமதி அளிக்கப்படுகிறது, அர்ப்பணிக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை அம்மாவுடைய செய்திருக்குது. குறிப்பாக நாங்கள் எல்லாம் வந்த பின்னால் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அனைத்து சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கடவு வனஸ் திட்டம், நம்முடைய அரசு மருத்துவமனை மேம்பாடு, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு வேகமாக வெள்ளூரில் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ ரயில் அறிவிப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் நேற்று தினம் பட்ஜெட்டில் இன்றைக்கெல்லாம் சர்வே பண்ணி 6000 கோடிக்கு மேலே இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. அற்புதமான அந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் இன்றைக்கு ஆரம்பகட்ட வேலை பார்த்துவிட்டால் அதுக்கு முதலமைச்சருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்முடைய கோவை மாவட்ட மக்களின் சார்பாக கொடுக்குறோம். ஆனால் சட்டமன்றத்திலே நானே இங்கே பாருங்கள், அருண்குமார் இருக்கார், அம்மன் ஆறுக்குட்டி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அங்கேயே டேபிளை தட்டி நாங்கள் நன்றி தெரிவிச்சிட்டோம். அவர் இங்கே அறிவிக்கும் போதே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க நம்முடைய துணை முதலமைச்சர் பட்ஜெட்டு படிக்கும்போதே அதுலேயும் வந்துருச்சு நம்முடைய மெட்ரோ ரயில் திட்டம். ஆகவே இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கோம். அந்த வழியில் இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் ரோடு அற்புதமாக அமையப்பட்டிருக்கிறது. இதே போல் சென்னையிலையும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி டி நகரில் பாண்டி பஜாரில் இந்த ரோடு நானும் முதலமைச்சரும் போய் நேரடியாக முதலமைச்சரும் திறந்து வைத்தார். அதே போல் இங்கேயும் இன்றைக்கு அற்புதமாக இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறோம். இது பொதுமக்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதே போல் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் இதுவரை இல்லை, அது இந்த பகுதியில் தான், இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வேலை வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஆகவே இந்த திட்டங்கள்லாம் தந்த மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக, இந்த பகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம்.